வணக்கம். நம்மளோட வேலை, நம்மளோட பட்டம், நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஒரு நாள் போகும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இதெல்லாம் போயிட்டா மிச்சம் இருக்குமே, அந்த நான் யாரு? நம்மளோட உண்மையான மாறாத அடையாளம் என்ன? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். உங்க கிட்ட இருந்து உங்க வேலைய, உங்க பிசினஸ் கார்டை புடுங்கிட்டா நீங்க யாரு? நம்மள பல பேர் நம்ம அடையாளத்தையே நம்ம வேலைய வச்சு, நம்ம சொசைட்டில இருக்க ஸ்டேட்டஸ வச்சு தான் உருவாக்குறோம். பிரச்சனை என்னன்னா, இதெல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்ம தற்காலிக அடையாளம். யோசிச்சு பாருங்க, நம்மள பல பேருக்கு மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு சின்ன பயம், ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வேலை போயிடுமோ, நம்ம அந்தஸ்து குறைஞ்சிடுமோ, இந்த மாதிரி தற்காலிகமான விஷயங்களை இழந்துடுவோமோங்கிற அந்த பயம்தான். இங்க பாருங்க, இந்த மாறப்போற விஷயங்கள் மேல நம்ம வேலை, நம்ம ஸ்டேட்டஸ், ஏன் நம்ம உடம்பு மேல கூட நம்ம வாழ்க்கைய கட்டி எழுப்பினா அது ஒரு நிலையான பதட்டத்தை கொடுக்கதானே செய்யும். ஒரு மணல் வீடு கட்டுற மாதிரி தான் இது. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மாடர்ன் பிரச்சனைக்கு ஒரு ரொம்ப பழமையான, ஒரு ஆழமான தீர்வு இருக்கு. சரி, அந்த தீர்வு எங்க இருக்கு? அதுக்கு நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணணும். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மகாபாரத போர்க்களத்துக்கு போகலாம். அங்க அர்ஜுனன் சரி நம்மள மாதிரியே ஒரு பெரிய அடையாள நெருக்கடியில உடைஞ்சு போய் நிக்கிறான். அப்பதான் அவனோட நண்பன் கிருஷ்ணர் ஒரு ஆழமான உண்மையை சொல்றாரு. அர்ஜுனா, உன்னோட இந்த எல்லா துக்கத்துக்கும் காரணம் நீ யாருன்னு உன்னை நீயே தப்பா புரிஞ்சுகிட்டது தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த தப்பான புரிதலை சரி பண்ற ஒரு பாடம் தான் இந்த சாங்கிய யோகம். சிம்பிளா சொல்லணும்னா அது ஞானத்தோட பாதை. ஓகே, இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. மாறாத நீங்கள். அப்போ அந்த தீர்வு என்ன? அந்த ஞானம் என்ன சொல்லுது? இதுதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளி. பகவத்கீதையிலிருந்து வர்ற இந்த ஒரு ஸ்லோகம் இது எல்லாத்தையும் மாத்திடும். இதுல ஒரு ரொம்ப சக்திய வாய்ந்த உருவகம் இருக்கு. இத மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டமே மாறிடும். எவ்ளோ சிம்பிளா ஆனா எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? நம்ம உடம்பு அது ஒரு சட்ட மாதிரி. நம்ம வேலை, நம்ம பட்டம் இதெல்லாம் நம்ம மாத்தி மாத்தி போடுற வேற வேற உடைகள். ஆனா இந்த உடைகளை போடுறோமே நாம, அந்த ஆன்மா அது நிரந்தரமானது. அது எப்பவுமே மாறாது. சரி, அடுத்த பகுதி பிசினஸ் கார்டுக்கு அப்பால். இந்த தத்துவம்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதை நம்மளோட டெய்லி லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்றது? நம்ம வேலை டென்ஷன், சமூக அழுத்தம் இதுக்கெல்லாம் இது எப்படி உதவும்? வாங்க பார்க்கலாம். இந்த ஒப்பீட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் நம்மளோட தற்காலிகமான ஆடைகள் இருக்கு, நம்ம வேலை, அந்தஸ்து, உடம்பு, வயசு. இன்னொரு பக்கம் அந்த மாறாத சுயம் இருக்கு. அதாவது வேலைங்கிறது ஒரு பாத்திரம்னா நீங்க அந்த பாத்திரத்தை நடிக்கிற நடிகர். அந்த நாடகத்தோட வெற்றி தோல்வி நடிகரை பாதிக்காது இல்லையா? அந்த மாதிரி தான். இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் பாருங்க, இது எல்லாத்தையும் எப்படி மாத்துதுன்னு. உங்க வேலையில பிரச்சனை வருதா? அது நீங்க நடிக்கிற ஒரு ரோல் தான், அது நீங்க இல்ல. ஒரு மோசமான ரிவ்யூவாலேயோ இல்ல ஒரு உறவு முறிவாலேயோ உங்க உண்மையான மதிப்பு ஒருபோதும் குறையாது. ஏன்னா உங்க மதிப்பு உங்க வேலையிலயோ மத்தவங்க கொடுக்கிற அங்கீகாரத்திலயோ இல்ல. அது உங்களுக்கு உள்ள இருக்கு. அது நிரந்தரமானது. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வரும். நிலையான மனம். இந்த ஞானத்தோட அல்டிமேட் கோல் என்ன? வாழ்க்கையில எது நடந்தாலும் அசைக்க முடியாத ஒரு மன அமைதியோட, ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கிறது தான். அதுக்கு ஒரு அழகான சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கு, ஸ்தித பிரக்ஞன். அதாவது நிலையான புத்தி கொண்டவர். இன்பம் வந்தா ரொம்ப ஆடாம, துன்பம் வந்தா உடைஞ்சு போகாம, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வின்னு எது நடந்தாலும் அதையெல்லாம் ஒரு சாட்சியா நின்னு பார்க்கிற ஒரு மனநிலை. இதுதான் அந்த பாதையோட இலக்கு. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க. உங்களுக்கு 5 வயசு இருந்தப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட மாறாம இருக்கிற ஒரு விஷயம் என்ன? உங்க உடம்பு மாறிடுச்சு, உங்க எண்ணங்கள் மாறிடுச்சு, உங்க சுத்தி இருந்தவங்க மாறிட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த நான், அது மாறவே இல்லை இல்லையா? அதுதான் நீங்க, உங்க உண்மையான நித்தியமான மையம். சோ கடைசியா சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க வாழ்க்கையில கஷ்டத்துல உடையும் போது நீங்க அந்த உடைஞ்சு போன துண்டு இல்ல, அந்த உடைவை பார்த்துட்டு இருக்கிற மாறாத ஒரு சாட்சி. இந்த ஒரு புரிதல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போதும், வாழ்க்கையில வர்ற எந்த ஒரு இன்பத்தாலேயோ துன்பத்தாலேயோ உங்களை அசைக்கவே முடியாது. Like this video, subscribe to the channel and press the bell icon. That way you'll never miss an update. Thanks for watching.